பரக்கத் என்பது அதை தாண்டிய ஒன்று. இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த விடயத்தின் மீது ஆற்றல் பெற்றவன், ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வல்லமை படைத்த ரப்பு. அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிர்ணயிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த ரிஸ்க் என்பது எனக்கான ரிஸ்க். நான் எங்கிருந்தாலும் எனக்கு வரும். நான் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுல இருக்கிற அந்த அரிசியில கையை குத்தி அதுல சாப்பிட்டதுக்கு பின்னாடிதான் எனக்கு மவுத் என்றிருந்தால், நான் இங்கிருந்து என்னுடைய அத்தனை தேவைகளையும் விட்டுட்டு செலவு செஞ்சு அங்க போய் அதை சாப்பிட்டதான் எனக்கு மவுத் வரும். ரிஸ்க் அது எப்படி எங்களை மரணம் தேடி வருமோ, மரணம் எங்களை வந்து சந்திக்குமோ, அது போல நம்முடைய சம்பாத்தியம் நமக்கான ரிஸ்க் வந்து சந்திக்கும். அது வரைக்கும் மவுத் வராது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையில் பொடுபோக்கில்லாத உறவுகளாக இந்த சத்தம் வெளியிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் பலருக்கு கேட்கக்கூடும். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், நாம் தொழுகிறோம், என்னுடைய தொழுகையில் எந்த அடிப்படையில் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா சலக்கக்கும் ஃபீ ஸக்கர். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், உங்களை சக்கர் என்று சொல்லுகிற நரகத்தில் கொண்டு போய் போட்டது எது? காலு லம் நகும் மினல் முஸல்லின். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையாளர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலா. என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த கண்குளிர்ச்சி, என்ன நிம்மதி எங்க இருக்கலாம்? தொழுகையில் இருக்கிறது என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையில அந்த தொழுகையை கடைசி நேரம் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏழுதில்லை, தூக்கிட்டு இழுத்துட்டு போற கட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா ஃபமா மலக்கத் ஐமானுக்கும். தோழர்களே, தொழுகை தொழுகை அதனுடைய விடயத்தை சரியாக பேணிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வரக்கரம் சொந்தமான அடிமைகளுடைய விடயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் இந்த மண்ணை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில அவர் குத்தப்பட்டிருக்கிற தருணம் அவருக்கு தெரியுது. அமீருல் முஃமினீன் அவருடைய கண் திறக்கல்ல. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், எழும்புங்க. எழும்பல்ல, கத்தியால குத்தப்பட்டு எதிரியால் குத்தப்படுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தொழுகை என்று ஞாபகப்படுத்திய நேரம் கண் திறக்குங்க. நீங்க தொழல் அமீருல் முஃமினீனே. அவர் சொல்கிறார், லா ஹப்ப ஃபில் இஸ்லாமி மன் தரக்க ஸலாத். தொழுகையை விடுபவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது. குத்தப்பட்டிருக்கிற மனுஷன் அப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய வாழ்க்கையில அவர் அப்படி யோசிக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா 1 லட்சம் ரூபா வரட்டுமே, அந்த தொழுகையுடைய நேரம். அல்லாஹ் அது தொழுகையுடைய 10 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய உயிரை கைப்பற்றினால் உழைக்கிறது யாரு? நினைச்ச கடை அடைச்சிட்டு வாரத்துக்கு முடியல, இந்த பிசினஸ் லொஸ்ட் ஆயிரும். மௌத்தானால் ஒரு கால், அதுக்கு பின்னால யாருங்க பார்க்க போறா?